ஹாய் காய்ஸ், மீண்டும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அரசு பள்ளியில நமக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு. சனி ஞாயிறு கண்டா பார்த்தீங்கன்னா விடுமுறை. வாரத்துல 2 நாள் விடுமுறை. அப்ப மாசத்துல பாருங்க உங்களுக்கு எத்தனை நாள்னு இருக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ மாசத்துல பார்த்தீங்கன்னா 30 நாள்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுலயே 8 நாள் கிட்ட பார்த்தீங்கன்னா லீவ் போயிருது. அதே மாதிரி அரசு சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. நாம பார்த்தீங்கன்னா இப்ப வேலை வாங்கக்கூடிய நேரம், இந்த நேரத்தை விட்டுட்டோமா நமக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் கிடைக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. நிறைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் நிறைய வந்துகிட்டே இருக்கு. நமக்கு தான் பார்த்தீங்கன்னா தெரியாது. நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிற மூலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லான தகவலாம் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிக்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளி. பணியிடத்தின் பெயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்க தேவையில்ல. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பல ஆசிரியர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு தலைமை தாங்கி நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வழி நடத்தணும். உங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா அதுதான். தலைமை ஆசிரியருங்கிறது மிகப்பெரிய போஸ்டிங். ஸோ இந்த போஸ்டிங் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா லக்குன்னு சொல்லலாம். பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தா போதும். இதுக்கு டிடிஇடின்னு நினைக்கிறேன். அது படிச்சுட்டு அதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை படிச்சிருக்குன்னு நீங்க டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல நீங்க பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 3 தான். நீங்க இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பார்த்தீங்கன்னா ஈஸியா படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் கஷ்டம் பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 கிளியர் பண்றது தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பண்ணி வச்சிருப்பீங்க. இதை விட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்குது. உங்களை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அடுத்து இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஓசி தான். அதர் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பொதுவான கம்யூனிட்டி. ஸோ யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். சம்பளம் பொறுத்த வரைக்கும் பாருங்க 36,200 1,14,800 இது பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டாங்க. இன்னும் இது எல்லாத்துல பார்த்தீங்கன்னா நல்லா பெனிஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணம் தேவைன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண், 12ஆம் வகுப்பு மதிப்பெண், மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீ என்னென்ன படிச்சுக்கிறீங்க எல்லாம் மார்க் ஷீட்டு. அதே மாதிரி ரெசியூம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ரெசியூம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஆதார் கார்டு, டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வைக்கணும். சாதி சான்றிதழ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதர சர்டிஃபிகேட் ஏதாவது கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தீங்களா அதை வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நேர்காணல் பார்த்தீங்கன்னா எங்க நடைபெறும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பள்ளி வளாகத்திலே நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/1/2026 அன்னைக்கு தான் உங்களுக்கு நேர்காணல் நடைபெறும். ஸோ அந்த நேர்காணலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமோ அனுப்பணும். நீங்க 20/1/2026 போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பணும். விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? விண்ணப்பங்கிறது உங்களுடைய ரெசியூம் தான். ரெசியூமில் ஃபோட்டோ ஒட்டி சில டாக்குமெண்ட், நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சு நான் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சொல்கிறேன். அந்த அட்ரஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அனுப்பிடணும். அனுப்புனதுக்கு அப்புறம் 20/1/2026 நீங்கள் நேரில் போகணும். அவங்க பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட மாட்டாங்க. நீங்களே 20/1/2026 பள்ளி வளாகத்துக்கு போயிடணும். அதுதான் பாருங்க நேர்காணல் தேதியில் கலந்து கொள்ளணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் கணேசபுரம் மேற்கு தொடக்கப்பள்ளி, மேலப்பாளையம், திருநெல்வேலி 627005 இந்த பின்கோடு, இந்த அட்ரஸ். இதை பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்டுங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆசிரியராக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்னாலும் ஒரு ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை வாங்கிடலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.